Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு இட்லி தோசை மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இதுதான். இப்போ 1 கப் அளவு முழு உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இதே மாதிரி 4 கப் இட்லி அரிசியும் 1 கப் பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா 5 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ்க்கு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட உளுந்து ஆட் பண்ணிடலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு 1.5லேருந்து 2 கப் அளவு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். எப்போதுமே உளுந்து அரைக்கிறப்போ மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதனால் மீதி இருக்கிற 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றி அரைக்கணும். உளுந்தை 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைய விட்டுறலாம். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். உளுந்து அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1 கப் அவலை 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அவல் இட்லி நல்லா சாஃப்டாக வரக்கு ஹெல்ப் பண்ணும். அவலை அரைச்சிடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதும். அவல் அரைஞ்சதும் அது கூடயே அரிசி போட்டுடலாம். 2 கப் தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் அரைச்சிடலாம். அரிசி இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இது கூடயே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்து சேர்த்திடலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். நான் இன்னைக்கு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கையில் மிக்ஸ் பண்ணாதான் மாவு நல்லா புளிக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், இட்லி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.